என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு கப்பு ரவை வச்சு ரவை அப்பம் செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா? இதில் இந்த டம்ளர் வந்து 1/4 கிலோ பிடிக்குங்க, 250 கிராம் பிடிக்குங்க. இதில் நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்துட்டேங்க. இதே அளவுள்ள டம்ளர் தாங்க இதுவும். இதில் 3/4 டம்ளர் நான் வந்து சர்க்கரை எடுத்துட்டேங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும், இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இது இந்த அளவு போட்டாவே கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சர்க்கரை போட்டாலும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேங்க. கொஞ்சம் உப்பு, நம்ம எப்பவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து நம்ம நெய் வந்து 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், 1 கப்பு ரவைக்கு அரை மூடி தேங்காய் இன்னும் கூட சேர்த்தி போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த தேங்காய் வந்து எடுத்துக்கணுங்க, திருவி எடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதை வறுத்துட்டு வந்துடலாம். இந்த தேங்காவை எதுவும் போட தேவையில்லைங்க, சும்மா வெறுமனே சட்டியில் வச்சு வானலியில் வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து போகணும், அதுக்காக தான். உங்ககிட்ட டெசிக்னேட்டட் கோகனட் இருக்குது இல்லைங்களா, ட்ரை கோகனட், அது இருந்தாலும் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட டெசிக்னேட்டட் கோகனட் இல்லை, அதனால் நான் தேங்காய் உடச்சி துருவி தாங்க நான் பண்ணுறேன். அதனால தான் இதை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துருங்க, ஒரு 2 நிமிஷம் போதுங்க. நம்ம இப்போ இது எல்லா சாமான்களும் போட்டு நம்ம கலக்கலாங்க. ஃபஸ்ட்டு ரவையை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சர்க்கரை, தேங்காய் பாருங்க இந்த அளவு வறுத்துக்கோங்க. அதாவது ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்து கொஞ்ச நேரம் ஆற விடுங்க, சூடாக அப்படியே போடக்கூடாது. 2 நிமிஷம் விட்டிங்கன்னா ஆறிடும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் அப்படி தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எல்லாம் ஒன்று சேர எல்லாம் கலக்கிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணுங்க. ரவை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்துங்க, இதே டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு வானொலி வச்சுருக்கிறேன், வானொலி வச்சுட்டு இந்த 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, தண்ணி கொதிச்சுட்டு இந்த ரவை இதில் சர்க்கரை இதெல்லாம் போட்டு கலந்தோம் இல்லைங்களா, இந்த கலவையை போட்டு நம்ம வந்து கிளற போகிறோம். அதுக்காக தான் சொல்கிறேன். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் எடுங்க, கம்மியாவோ அதிகமாகவோ எடுக்கக்கூடாது. தண்ணி வந்து ரொம்ப தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஒரே 1 ஸ்பூன் நெய்யோ அல்லது வெண்ணெயோ போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க, அதிகமாக தேவையில்லை. நெய் போட்டு நல்லா தண்ணி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த நெய் போடுறோம் அப்படின்னா, மாவு வந்து ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. நீங்கள் அதிகமாக நெய் வேண்டாம், 1 ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போதும். இப்போ நமக்கு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுப்பு திரும்ப சொல்கிறேன், அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கலவை இருக்குது இல்லைங்களா, இந்த கலவையை போட்டு கிளறுங்க. இப்போ நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, தண்ணி வேறு ஊற்றிருக்கிறோம், அதோடு சேர்ந்து நல்லா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறுங்க, ஒரு 5 to 7. அதுக்குள்ளே ரவை வந்து நல்லா அப்படியே வெந்து வந்துடுங்க. நமக்கு சிம்மில் வச்சு கிளறுங்க. நல்லா உருண்டு வர்ற அளவுக்கு நல்லா பார்த்தீங்களா, இந்த அளவு ஒட்டாமல் இப்படி உருண்டு வரணும். இந்த அளவுக்கு வெந்துருங்க. பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம நெய் போட்டோம் இல்லைங்களா, அது இதுக்காக தான். இப்போ இது போதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு இது நல்லா அது பரவலும் இப்படி பண்ணிடுங்க. நல்லா ஆறுட்டு, இப்போ நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ நல்லா இப்படி பரவலும் இப்படி வச்சு விட்ருங்க.
நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இதை இப்போ நம்ம அப்பம் செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் கையில் தொட்டுக்கிட்டு, வெண்ணெயோ அல்லது எண்ணெயோ தொட்டுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்கலாங்க. உருண்டை பிடிச்சி நம்ம மசால் வடையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, வடை, உளுந்து வடை, மசால் வடையெல்லாம், அது மாதிரி தட்டிக்கணுங்க. உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கணும். நான் தட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேண்டாம். நம்ம வடையெல்லாம் உளுந்த வடை, மசால் வடைலாம் செய்யும் இல்லைங்களா, அது மாதிரி இந்த மாதிரி இந்த மொத்தத்துக்கு நம்ம தட்டிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம எண்ணெயில் போடும்போது தட்டி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு காய வைக்க வேண்டாம். இந்த அளவு எண்ணெய் காஞ்சா போதும். இப்போ நம்ம ஒன்றா போடலாங்களா? ஒன்றா போட்டுக்கலாங்க. ஒரு 4 மட்டும் போடுங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போய் ஒட்டிக்கும். அதுக்காக 4 போட்டு எடுங்க. 4 அல்லது 3 அந்த மாதிரி போட்டு எடுங்க. போட்டோடனே நீங்கள் வந்து திருப்ப வேண்டாம். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பலாம். வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும் குறைஞ்சபட்சம். அது அப்படியே ஒரு அடியில் இருக்கிற லேயர் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தாப்புல திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 2 நிமிஷங்க வெந்தோடனே எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த அடையை போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை லெவலில் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியத்துக்கும் சிம்முக்கும் இடையில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை லெவலில் வச்சுட்டோன்னா மேலே வெந்துடும், உள்ளே வந்து வேகாது. அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? வந்துருச்சு. இன்னும் ஒரே 1 நிமிஷம். நீங்கள் கரண்டிக்கு என்ன கூட சின்ன கரண்டியாக வச்சுக்கோங்க. எனக்கு சர்வீஸ்னால நான் இப்படி வச்சுக்கிறேன். அல்லது அப்படி இல்லை, இந்த மாதிரி நாங்கள் வந்து தாருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், மைகோதின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி மைகோதி வச்சு இப்படி ஒன்றா எடுத்து விடுங்க. போட்ட உடனே நீங்கள் திருப்பக்கூடாது. திருப்பினீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதை போட்டதை அடியில் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்கன்னா ஈஸியாக நமக்கு வெந்துடும். நமக்கு இந்த அளவு செவந்து வந்தால் போதும், எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததும் நம்ம போட்டுக்கலாம். 3, 4 அதுக்கு மேலே போடாதீங்க. நீங்கள் புதுசாக செய்கிறீங்களா இருந்தால் சிம்மில் குறைச்சி வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியமாக வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் எடுத்துட்டு நான் காட்டுறேன் உங்ககிட்ட. சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. ரவை அப்பம் சூப்பராக வந்துருச்சு. நம்ம வந்து தேங்காயெல்லாம் வறுத்து போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, தேங்காய் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ரவையும் தேங்காயும் சேர்ந்து நெய்யெல்லாம் போட்டிருக்கனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங்ஸ் வந்தால் கூட செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதிக நேரம் கூட இது டைம் எடுக்காது. மேலே வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் படியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.